அப்படி பணம் வந்து இப்போது நம்மக்கிட்ட இல்லை கம்மியாக இருக்குது, நான் ஒரு பில்லியனர் ஆகணும், நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா அது பாசிபிளா? இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக பாசிபிளுங்க. கோடீஸ்வரன் ஆகிறது கோடியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்து அந்த குறிக்கோளில் உறுதியாக இருக்கணும். இந்த பக்கம் ஒரு கால், அந்த பக்கம் ஒரு கால், எஸ்கியூஸ் மீ, டீ சாப்பிட்டு வந்து கோடீஸ்வரன் ஆகலாம். அப்புறம் ஒரே ஒரு டிஃபன் சாப்பிட்டு வந்து அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதெல்லாம் இருக்கக்கூடாது. சாப்பிடக்கூட கூடாது. நம்ம உட்காந்து தொழிலதிபர் ஜெயித்தவங்கலாம் அப்படி தான் ஜெயிச்சிருக்காங்க. வெற்றி வந்து அவங்கள தேடி வந்து கொடுத்தே தீரணுங்கிற நிலைமையில தான் இருந்திருக்கு. பட் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கேட்டிங்க, ரொம்ப அருமையான விஷயம். நான் ஒரு விஷயம் என்னால் சொல்ல முடியும். நான் வந்து ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு கிடைக்காம போனதே இல்லைங்க. நான் வந்து ஆசைப்படுவேன் நிறைய. கிரேட். என்னோடய ஸ்டாஃப்கிட்டே நான் சொல்லுவேன், ஃபஸ்ட்டு உங்களோட விஷ் லிஸ்ட் எழுதுங்க, 10 எழுதுங்க, அதில் 4 டிக் அடிச்சிருங்க, போய் வாங்கி அதை முடிச்சிருங்க. பாக்கி 6 இருக்கா, அதுக்கான எஃபர்ட் எடுங்க. சின்னதெல்லாம் முதல்ல முடிச்சு டிக் அடிச்சிருங்க. விஷ் லிஸ்ட்டை கிளியர் பண்ணுங்கள். ரைட் ஏ விஷ் லிஸ்ட், டிக் அடிங்க, சந்தோஷமாக செலவு பண்ணுங்கள், அதை எடுங்க. நான் செலவு பண்ண சொல்லுவேன் எல்லாரையும். பணம் சம்பாதிங்க, செலவும் பண்ணுங்கள். ஆனால் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் உங்களோட ஃப்யூச்சரை அந்த சேவிங்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து கொலாப்ஸ் பண்ணிடக்கூடாது. அது தனியாக இருக்கணும். அது இல்லாத பணத்தில் நம்ம செலவு பண்ணணும். இன்னொன்று, ஏன் செலவை நான் அட்வொகேட் பண்ணுவேன்னா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு பணம் சேர்க்குறோம், சேர்த்த பணத்தை செலவு தான் பண்ண போகிறோம். கல்யாணத்துக்கு பணம் சேர்க்குறோம், கல்யாணத்துக்கு செலவு தான் பண்ண போகிறோம். படிப்புக்கு பணம் சேர்க்குறோம், படிப்புக்கு செலவு தான் பண்ண போகிறோம். சேர்க்குறது எல்லாமே செலவுக்கு தாங்க. ஆனால் அது எப்படி பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். கரெக்ட். ஸோ சேர்த்து தான் பண்ணணும், கடன் வாங்கி பண்ணக்கூடாது.